ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தின் கடைசி சில தினங்களை நானும் நீங்களும் மீதம் வைத்திருக்கின்ற நிலையில் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் உச்சகட்ட மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நேற்றைய தினம் மறுமை நாளையில் மனிதன் படுகின்ற கை சேதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டிய விடயங்களை பார்த்தோம். எதற்காக? எங்களுக்கும் மறுமையிலே கை சேதப்படுகின்ற மோசமான நிலை வந்துவிடக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற மனிதன் கை சேதப்படுகின்ற விதங்களை எடுத்து பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையிலே மனிதன் சந்திக்கின்ற மிக மோசமான இன்னொரு நிகழ்வுதான் மறுமை நாளையில் அல்லாஹுவினால் விசாரிக்கப்படுகின்ற விசாரணை என்பது. அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் அல்லாஹ் அந்த விசாரணையை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அவர்கள் மரணித்த பிறகு மீண்டு வருவது எங்கள் பக்கம்தான். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அவர்களை விசாரிப்பது எங்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அந்த மறுமை நாளையில் மனித சமூகம் சந்திக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று படைத்தவன் அல்லாஹுடைய விசாரணை தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. மறுமையிலே அல்லாஹ் எங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உலகத்தில் எங்களை நாங்கள் விசாரித்து கொண்டால் அந்த விசாரணை எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். மனிதனாகிய நானும் நீங்களும் தவறு விடுவதற்கு என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, விசாரணை நிகழ்வை மறந்து விடுகின்றோம். விசாரணை நிகழ்வை மறந்து விடுகின்றோம். அது அடிப்படை காரணம். தப்பு செய்கிற நானும் நீங்களும், தவறு செய்கிற நானும் நீங்களும், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நானும் நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் எங்களை நோக்கி விழித்துக் கொள்கிற ஒரு விடயம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? நான் நினைத்ததை செய்வேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? இதுதானே பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நாங்களாக ஒரு சாக்கு சொல்லுகின்றோம், நாங்களாக ஒரு போக்கு சொல்லுகின்றோம், நாங்களாக ஒரு காரண காரியத்தை சொல்லுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏனப்பா நீ சுபகு தொழவில்லை? அதுக்கு ஒரு காரணம். நீ ஏனப்பா ஜக்காத்து கொடுக்கவில்லை? அதற்கு ஒரு காரணம். ஏண்டா உம்மா பாப்பாவோட கோவிச்சிருக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம். ஏன் நான தம்பியை விரோதிக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம். உலகத்திலே நானும் நீங்களும் மோசமானவர்களாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம், ஒன்றில் படைத்தவன் ரப்புடைய மறுமை விசாரணையை மறந்தோம். இரண்டாவது, அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை மறந்த நானும் நீங்களும் உலகத்தில் எங்களை திருப்திப்படுத்த ஒரு சில பதில்களை வைத்துக் கொண்டோம். காரண காரியங்கள், சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டோம். நினைக்கிறோம் நாங்கள் இந்த சாக்குகளும் போக்குகளும், இந்த காரணங்களும் காரியங்களும் மறுமையில் படைத்தவன் ரப்புடைய விசாரணைக்கு முன்னால் எங்களை தப்ப வைக்கும் என்று நினைக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒரு கேள்வி கேட்போம், ஒரு கேள்வி கேட்போம். என்னுடைய ரப்பு மறுமை நாளையில் என்னை விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? உலகத்தில் என்னிடத்தில் கேள்வி கேட்க என்னுடைய வாப்பாவுக்கு அதிகாரம் இல்லை. என்னிடத்தில் கேள்வி கேட்க என்னுடைய உம்மாவுக்கு அதிகாரம் இல்லை. நான் எதை செய்தாலும் என்னை விசாரிக்க ஏண்ட நான தம்பிக்கு உரிமை இல்லை. நான் என்ன தப்பு விட்டாலும் தவறு விட்டாலும் ஏண்ட சாச்சா பெரியப்பா யார் எனக்கிட்ட கேள்வி கேட்க? அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் மனிதர்களுடைய கேள்விகளிலிருந்து தப்பி தப்பி தப்புகளையும் தவறுகளையும் செய்கிற நானும் நீங்களும்
ஒரு நாள் நான் மரணித்து விடுவேனே, என்னுடைய ரப்பு என்னிடத்தில் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கு பின்னாலும், செய்கிற ஒவ்வொரு தப்பு தவறு அநியாயங்களுக்கு பின்னாலும், பாழ்படுத்துகின்ற ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலும், வீணடிக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு பின்னாலும் என்னுடைய ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா என்ன நடக்கும்ன்றத இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டால், மறுமைக்கு முன்னாலான உலகத்தில் எங்களை நோக்கியதான விசாரணை நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை விசாரணையை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? உலகத்தில் ஒரு மனிதன் நாசமாகி போவது மறுமை விசாரணையை மறப்பதனால், உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வது மறுமை விசாரணைக்கு தன்னை தயார்படுத்துவதனால். இரண்டையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், சூரத்து சாதுடைய 26வது வசனத்தை படியுங்கள். இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து வடிகட்டு போகக்கூடியவர்கள், லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. எதனால தெரியுமா கடுமையான தண்டனை? பிமா நஸூ யௌமல் ஹிசாப், அவர்கள் விசாரிக்கப்படுகின்ற நாளை மறந்தார்கள். எதனால வழிகட்டு போனாங்க? எதனால மறுமையில தண்டனை கிடைக்க போகுது? பிமா நஸூ யௌமல் ஹிசாப், விசாரிக்கப்படுகின்ற அந்த மறுமை நாளை மறந்தார்கள். அன்பாண்டவர்களே, மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பானை என்பதை மறந்தால் உலகத்தில் நல்லவர்களாக வாழ மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரா காஃபிர் 27வது வசனம். வகால மூசா, மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னி உஸ்து பி ரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முதகப்பிர், உலகத்திலே அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்வுடைய தூதர்களை புறக்கணித்த ஒவ்வொரு பெருமை பிடித்தவர்களில் இருந்தும் என்னுடைய ரப்பை கொண்டு, உங்களுடைய இரட்சகனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். யாருக்கிட்ட இருந்து? பெருமை பிடித்தவர்களிடத்தில் இருந்து. அவர்களுடைய பண்பு என்ன? லா யுமினு பியௌமில் ஹிசாப், அவர்கள் விசாரிக்கப்படுகிற நாளை நம்பவில்லை. எதனால பெருமை வந்தது? எதனால பெருமை வந்தது? ஃபிரௌன் ஏன் மூசா நபியை எதிர்த்தான்? ஃபிரௌன் ஏன் நான் தான் ரப்புக்கும் உள்ள அலா, உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு நான் தான் என்று ஏன் சொன்னான்? பெருமை வந்தது. நான் ஒரு நாள் மரணிப்பேனே, என்னுடைய ரப்பு என்னை எழுப்புவானே, மறுமையிலே கேள்வி கேட்பானே என்ற உணர்வு இருந்திருந்தால், அந்த விசாரணை நாளை நம்பி இருந்தால் அவன் பெருமை படித்திருவனாக மாறி இருக்க மாட்டான். அன்பாண்டவர்களே, எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நான் எதையும் செய்ய தயார். நீதிமன்றம் போக வேண்டுமா? போங்க. ஏன்? என்னை விசாரிக்க நீதிமன்றத்தால் முடியுமா? பணத்தை கொடுத்து நீதிபதியையே விலைக்கு வாங்கி விடுவேன். அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, பெருமை, மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்ற அந்த அச்ச உணர்வு இருந்தால் பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடிப்போமா? பட்ட பதவிகளை வைத்து அடுத்தவனை அடக்கி ஆள்வோமா? அரசியல் பலத்தை வைத்து அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வோமா? அடே, உலகத்தில் தப்பி விடலாம். அந்த ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கு பின்னாலும், ஒவ்வொரு அநியாயங்களுக்கு பின்னாலும் ஒரு கேள்வி கேட்போம் சகோதரர்களே, ஒரு கேள்வி. என்ற ரப்பு எனக்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அன்பாண்டவர்களே, அந்த மறுமையை மறந்ததுதான் மனிதன் உலகத்தில் கெட்டவனாக மாறுவதற்கு காரணம். அல்லாஹ் முஃமின்களை புகழுகின்றான். எப்படி? சூரத்துர் ரஅதுடைய 21வது வசனம். உண்மையான முஃமின்களாக ஏன் மாறினார்கள்? வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த இரத்த உறவுகளை எல்லாம் அல்லாஹ் சேர்ந்து நடக்க சொன்னானோ அவர்களை சேர்ந்து நடக்கின்ற அந்த நல்ல மனிதர்கள் வயக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயந்தார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், விசாரணையின் கெடுதியை அவர்கள் பயந்தார்கள். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? இந்த உலக வாழ்க்கையில குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்த அந்த நல்ல மனிதர்கள். எதனால குடும்ப உறவை சேர்ந்து நடந்தார்கள்?
மறுமையை பயந்தார்கள், மறுமையில் நடக்கவிருக்கிற விசாரணையை பயந்து நடந்தார்கள். அந்த விசாரணையை நானும் நீங்களும் மறந்ததனால உம்மாவோட பேசுறல்ல, நஊது பில்லாஹ், உம்மாவை எதிர்க்கிறோம். மறுமையிலே தப்பலாமா? நீ ஏண்டா வாப்பா உன் உம்மாவை எதிர்த்தாய் அந்த ரப்பு கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? வாப்பாவோட கோபம், நஊது பில்லாஹ். அந்த மறுமை நாளையிலே இந்த ரப்பு என்னைய பார்த்து நீ ஏண்டா உன்ன வாப்பாவோட பேசலன்னு கேட்டா நானும் நீங்களும் என்ன பதில் சொல்றதுன்னு மறுமை விசாரணையை மட்டும் நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம். நானா தம்பியோட எதிர்ப்பு, நானா தம்பியோடு பேசி பல காலம், தாத்த தங்கச்சோடு கோபம், சாச்சா பெரியப்பாவோடு விரோதம். அடே நாளைக்கு நான் மௌத்தா போனா என்ன நிலைமை? என் ரப்பு என்ன மறுமையில எழுப்பி ஏண்டா நீ சாச்சாவோட பேசல, நீ ஏண்டா உன்ன ரத்தம் உன்ன மாமியோட பேசலன்னு கேட்டா நான் அந்த ரப்பு கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் என்று உலகத்தில் ஒரு கேள்வி கேட்போம் சகோதரர்களே. படைத்தவன் ரப்பு விசாரிப்பதற்கு முன்னால உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு கேள்வி கேட்போம். அந்த விசாரணை பற்றிய நம்பிக்கை இரத்த உறவுகளை மதிக்கின்ற மனிதர்களாக என்னையும் உங்களையும் நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனைவிக்கு அநியாயம் செய்கிறோமா? மனைவிக்கு அநியாயம் செய்கிறோமா? கணவனுக்கு துரோகம் இழைக்கிறோமா? தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையில் அல்லாஹ் கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒரு கேள்வி. உலகத்தில் நானும் நீங்களும் அந்த மறுமை விசாரணையை நினைவூட்டி ஒரு கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்கு துரோகம் செய்கிற நானும் நீங்களும், இஸ்லாமிய உறவுகளுக்கு அநியாயம் செய்கிற நானும் நீங்களும் அந்த ரப்பு விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று அந்த மறுமை விசாரணையை நானும் நீங்களும் கொஞ்சம் நினைவூட்டி பயந்து நடந்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மனிதர்களாக மாறலாம் என்ற ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடியது மறுமை விசாரணையை நம்புவது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள். நல்ல மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு மறுமை விசாரணை நம்பியது காரணம். கெட்ட மனிதன் வீணாகி போவதற்கு காரணம் மறுமை விசாரணையை மறந்தது. கேளுங்கள். 69வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தை படியுங்கள். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய புத்தகம் மறுமையில் கொடுக்கப்படுகின்ற நன்மை தீமையின் ஏடு வலக்கரத்தில் கொடுக்கப்படுமோ அந்த மனிதன் ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, வாருங்கள் வாருங்கள் என்னுடைய ஏட்டை வாசியுங்கள் என்று சந்தோஷத்தோடு சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, மறுமையில நான் விசாரிக்கப்படுவேன் என்று நினைச்சு கொண்டிருந்தேன், அல்லாஹ் என்னைய பாதுகாத்துட்டானேன்னு சந்தோஷப்படுவாங்க. உலகத்தில் ஏன் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள்? ஏன் மறுமை நாளையில வலது கரத்தில் ஏடு கிடைத்தது? இன்னி முலாகின் ஹிசாபியா, இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, மறுமை நாளையில ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்னை விசாரிப்பான்னு நினைச்சு கொண்டு நான் வாழ்ந்தேன். அந்த நம்பிக்கை, மறுமையில் என்னுடைய ரப்பு என்னை விசாரிப்பான் என்ற அந்த உணர்வு தான் உலகத்தில் நல்லவர்களாக வாழச் செய்தது. மரணத்துக்கு பின்னால் வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. வ அம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய ஏடு இடக்கரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ, யாலைத்தஹா, அவன் கை சேர்ஃபயகூல், அவன் சொல்லுவான், யாலைத்தனீலம் ஊத்த கிதாபியா, என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. அவன் சொல்லுவான், வலம் அத்ரிமா ஹிசாபியா, உலகத்தில் வாழும் பொழுது மறுமை விசாரணைண்டா என்னாண்டு தெரியாம நான் வாழ்ந்துட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மறுமை விசாரணையை மறந்தோமா? மறுமை விசாரணை ஒன்று இருக்குதுன்ற உணர்வு இல்லாம வாழ்ந்தோமா? எங்கட வாழ்க்கை எங்களை தெரியாம வீணா போகும். மறுமை நாளையில இடக்கரத்திலே ஏடு கொடுக்கப்படுகின்ற துர்ப்பாக்கியமான நிலையை உண்டு பண்ணுவது மறுமை விசாரணையை மறப்பது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு ஏன் இந்த அளவுக்கு பாடம் நடத்துகிறான்? மறுமை விசாரணையை பத்தி ஏன் இந்த அளவுக்கு சொல்லுகின்றான்? மனிதா, மறுமையிலே அல்லாஹ் உன்னை விசாரிப்பான் என்பதை மனதில் நிறுத்திக்கொள், நீ நல்லவனாக வாழலாம். மறுமையில் உன்னை அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை மறந்தால்
நீ நாசமாகி போய்விடுவாய் மனிதா என்ற அந்த அறிவுரையைத்தான் இந்த வசனங்களுக்கு பின்னால் படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை பால்படுத்துகிற பொழுதெல்லாம் சுபகு தொழாம தூங்கினா நான் உங்களை கேட்கிறேன், என்னப்பா நேற்று சுபகுக்கு காணமுண்டா, கொஞ்சம் தூக்கம் போனிச்சு தெரியாதா ஹசரத், நல்ல நல்ல நாளைக்கும் தூங்குங்கன்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். அந்த ரப்பு கேள்வி கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அதை மட்டும் கேளுங்க. மௌலவி கேள்வி கேட்டா, நிர்வாகி கேள்வி கேட்டா, வாப்பா கேள்வி கேட்டா என்னமாலும் பதில் சொல்லி தப்பிட்டு போகலாம். என்ற ரப்பு நீ ஏன் சுபகு தொழவில்லை என்று கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஒரு கேள்வி. நானும் நீங்களும் பால்படுத்துகின்ற ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலும் அந்த ரப்பு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று ஒரு தடவை எங்களை நோக்கி கேள்வி கேட்போம். அந்த விசாரணை மறுமை விசாரணையை ஞாபகப்படுத்தும். தப்பு செய்கிற நேரம், தவறு செய்கிற நேரம், மை கார் மை பெட்ரோல், அப்படித்தானே? ஏண்ட போன், நான் நினைச்சதை செய்வேன், நீ கேள்வி கேட்க நீ யாரு? அப்படித்தானே? அப்படித்தானே? வாப்பா போன் வாங்கி தராரு, வாப்பா வாங்கி தந்த போன்ல மியூசிக்க கேட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு, ஏண்டா பாட்டை கேட்கிறாய் மகனே, இதுக்கா நான் உனக்கு போனை வாங்கி தந்தேன்டா, இந்த வாப்பா ஓடேலா உம்மா கிட்ட போய் இவர் என்ன எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அப்படித்தானே? உலகத்திலே வாப்பா கேள்வி கேட்டால் பிரச்சனை. சில நேரம் தம்பியோட இரக்கமான நானா, என்னடா தம்பி இந்த பாவத்தை செய்தியே, இந்த அணி நானா, உங்களோட வேலையை நீங்க பாருங்க, எனக்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? உலகத்துல கேட்கிறோமா? உலகத்திலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேள்வி கேட்க அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று நினைக்கிற நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கு பின்னாலும், ஒவ்வொரு அநியாயத்துக்கு பின்னாலும் அந்த ரப்பு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் யோசிச்சு பாருங்க. காதுக்குள் ஒரு டப்பாவை அடித்து கொண்டோம், அந்நிய பெண்ணின் குரலை ரசித்தோம், அந்நிய பெண்ணின் குரலை ரசித்தோம், மியூசிக்கை கேட்டோம். நான் என்ன தப்பு செய்றேன் யாருக்கும் தெரியா, எனக்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கிறா? அடையப்பா என்னுடைய ரப்பு அந்த கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த ஒரு கேள்வியை நானும் நீங்களும் எங்களை நோக்கி கேட்டு பார்ப்போம். நிச்சயமாக அந்த மறுமை விசாரணையை ஞாபகப்படுத்துவது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன சகோதரர்களே சொந்தம்? நாங்க நினைக்கிறோம் இந்த மொபைல் போன் ஏண்டண்டு, நாங்க நினைக்கிறோம் படைச்சவன் ரப்பு நினைச்சா நாளைக்கு பறிப்பான், இல்லையா? எத்தனை பணக்காரர்கள் வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறார்கள். நான் கட்டிய வீடு ஏண்டன்னு நினைக்கிறோம். அல்லாஹு அக்பர். நாளைக்கு படுக்கையில விழுந்தா ஏண்ட சொத்த மூத்த மகன் பறிச்சு கொண்டு போறான், இல்லையா? அன்பார்ந்தவர்களை, உலகத்துல பார்க்கிறோமே, கண் முன்னால பார்க்கிறோம், எங்களுக்கு உலகத்துல என்ன அதிகாரம் இருக்கு? வாகனத்தை வாங்கினோம், முதல் தடவை வாகனத்திலே கால் வைக்கிற நேரம் அப்படி கொஞ்சம் வலிகப்பட்டுச்சு, கால் நரம்பு இழுபட்டுச்சு. நாங்கள் வாங்கிய வாகனத்தை எங்களால் ஓட்ட முடியாது. என்ன அதிகாரம் இருக்கு இந்த உலகத்துல? இந்த உலகத்துல எனக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க. அந்த ரப்பு அதிகாரத்தை தந்து வைக்கும் வரையில தான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அல்லது நீங்கள் அதை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தாலும், யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். இந்த வசனத்தை பார்த்து சஹாபாக்கள் நிறைய பயந்தாங்க. ஏன்? உள்ளத்தை மனிதனால கட்டுப்படுத்தலாம். நாங்க நினைக்காத சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்துல வரும். சஹாபாக்கள் பயந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய உதிப்புகளை வச்சு அல்லாஹ் உங்களை விசாரிக்க மாட்டான். ஆனா நீங்க நாவால பேசும் வரையில, செயல்ல கொண்டு வரும் வரையில அல்லாஹ் உங்களை விசாரிக்க மாட்டான். எங்களுடைய உள்ளத்திலே எத்தனை விரோதங்களும் குரோதங்களும் வைராக்கியங்களும் நிறைந்திருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி, அப்படித்தானே? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. ஆனா உள்ளம் முழுக்க நாசமா போனவனே என்று சொல்லுது. நஊது பில்லாஹ். இந்த நிலை வருமாக இருந்தால் அந்த ரப்பு அந்த ஹாஜியாரை பார்த்து
பாணி வடிய அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாயே, உன் உள்ளத்தில் அவனை பத்தி விரோதத்தை வச்சிருந்தாயேன்னு அந்த ரப்பு ஒரு கேள்வி கேட்டா என்ன நிலை என்பதை மாத்திரம் நானும் நீங்களும் சிந்திப்போம். வாழ்க்கையில மாற்றம் வருமா வராதா? வாழ்க்கையில மாற்றம் வருமா வராதா? அன்பார்ந்தவர்களே, அடுத்த மனிதனை பற்றி தப்பெண்ணங்களை உள்ளத்திலே நிறைத்து வைத்திருக்கின்ற நேரம், என்னுடைய ரப்புக்கு என்ற உள்ளம் தெரியுமே, உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதை என்ற ரப்பு விசாரிப்பானே. என்னுடைய ரப்பு, நீ ஏண்டா அடுத்தவனை பத்தி தப்பெண்ணம் வச்சிருந்தாய்? ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த மறுமை விசாரணையை ஞாபகப்படுத்தினால் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த முடியுமா முடியாதா? உள்ளத்தில் இருக்கிற விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மறுமை விசாரணைக்கு தயாரான மனிதர்களாக, நல்ல உத்தமர்களாக வாழ முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும் சகோதரர்களே, நிச்சயமாக முடியும். அந்த மறுமை விசாரணையை நானும் நீங்களும் ஞாபகப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி மறுமை விசாரணையை பற்றி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்ற செய்திகள் அற்புதமானது. அந்த மறுமை விசாரணையை நினைவில் வைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். மறுமையில நடக்கக்கூடிய ஒரு சில கேள்வி கணக்கை பற்றிய செய்திகளை பாருங்கள். புகாரில 103வது இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சிறப்பு பண்பு, கானத் லா தஸ்மஉ ஷைஅன் லா தஅரிஃபுஹு. தெரியாத ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா திருப்பி திருப்பி கேள்வி கேட்பாங்க, சதிய விளங்குறதுக்காக. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார் என்று குர்ஆன் சொல்லுது. நபிகளார் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி இருக்கிற மஜ்லிஸ்ல மன்னூகிஷல் ஹிஸாப உஸ்திப, அல்லது யார் மறுமையில் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? மன்ஹூசிப உஸ்திப, யார் மறுமையில் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. குர்ஆன் சொல்கிறது வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற நல்ல மனிதர்களுக்கு இலகுவான ஒரு விசாரணை இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொல்றீங்க விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே நல்லவர்களுக்கு இலகுவான விசாரணை இருக்குது. இது என்னாண்டு விளக்கம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமா தாலிகில் அரது, ஆயிஷாவே, மறுமையில நல்லவர்களுக்குள்ள இலகுவான விசாரணை என்ன தெரியுமா? எடுத்து காட்டுவது. என்ன எடுத்து காட்டுறது? நாங்க செஞ்ச நல்ல காரியங்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீ தொழுதது ஞாபகம் இருக்கா? நீ நோன்பு பிடிச்சது ஞாபகம் இருக்கா? நீ ஜகாத்து கொடுத்தது ஞாபகம் இருக்கா? யாருக்குமே தெரியாம சுஜூதில் விழுந்து பிரார்த்தித்தது ஞாபகம் இருக்கா என்று நல்லடியார்கள் செய்த நல்ல மக்களை எல்லாம் எடுத்து 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 ஞாபகம் ஊட்டுவான். இது நல்ல மனிதர்களுக்குள்ள விசாரணை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த விசாரணையை தர வேண்டும், அந்த விசாரணையை தர வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன்னூகிஷல் ஹிஸாப குல்திப, அல்லது யஹ்லிகுண்டாங்க, கடுமையாக விசாரிக்கப்பட்டால், துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் அவன் தண்டிக்கப்படுவான் அல்லது அழிந்து போவான் என்றாங்க. நஊது பில்லாஹ். ஏண்டா நீ தொழல்ல? ஏன் நீ அநியாயம் செய்தாய்? நீ ஏன் ஏமாற்றினாய்? நீ ஏன் அடுத்தவனுக்கு அடித்தாய்? நீ ஏன் அடுத்தவனுக்கு துரோகம் செய்தாய்? படைத்தவன் ரப்புடைய விசாரணைக்கு நானும் நீங்களும் சிக்கிக் கொண்டால் மறுமையிலே தப்ப முடியாத மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே மறந்து விடாமல் நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், சுபஹ் தொழுகையை யார் தொழுது விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார். ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன், அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கின்ற ஒன்றை பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் வினவாமல் இருக்கட்டும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? யார் சுபஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாஹ்ட பொறுப்புக்கு கீழே வாரார். அல்லாஹ்ட பொறுப்புல உள்ள ஒன்றை பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் விசாரிக்காமல் இருக்கட்டும். அப்படி அல்லாஹ் விசாரித்து ஃபயுத்ரிகஹு, நீங்கள் குற்றவாளியாக மாட்டிக்கொண்டால், ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம்,
நரகத்தில் முகங்குப்பர விழுவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபகு தொழுத மனிதனுக்கு அநியாயம் செய்தோம், சுபகு தொழுத மனிதனை ஏமாற்றினோம். இது விசேட கவனிப்பு. சுபகு தொழுத மனிதனுக்கு உண்மையான முஃமின் சுபகு தொழுவான், உண்மையான முஸ்லிம் சுபகு தொழுவான். சுபகு தொழுதவண்ட விஷயத்தில் அநியாயம் செஞ்சிட்டோமா, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டான், மாட்டிக்கொண்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுபகு தொழுதவனை ஏமாற்றினோமா, நஅூது பில்லாஹ், மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டான், மாட்டிக்கொண்டோம். தப்ப முடியாது. சுபகு தொழுகின்ற உண்மையான முஃமின், சுபகு தொழுகிறவன் உண்மையான முஃமின் விஷயத்துல நானும் நீங்களும் மிச்சம் எலர்ட்டா இருக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். அந்த ரப்பு மறுமையில விசாரிச்சு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த விசாரணைக்கு பிறகு முகம் குப்புற நரகத்தில் வீசப்படுவோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எதற்கெல்லாம் விசாரிப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பகல் நேரம் அல்லது கடுமையான இரவு நேரம், யாருமே வெளியே வராத நேரத்தில் வீட்டில இருந்து வெளியே வாராங்க. எதிர் திசையில அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வாராங்க. இந்த ரெண்டு நபித்தோழர்களை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மா அஹ்ரஜகுமா மின் புயூதிகுமா, நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல ஏன் வீட்டில இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு கொண்டுமே இல்ல, பசி தாங்க முடியல, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா சாப்பிட்டுட்டு போவோம்னு வந்தோம்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, ல அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் இரண்டு பேரையும் வெளியேற்றிய அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது. வாருங்கள் அன்சாரி நபித்தோழருடைய வீட்டுக்கு போவோம் என்று 3 பேருமாக சேர்ந்து போறாங்க. வயிறுல பசி தாங்க முடியல. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஈத்தம்பழ கொலையை கொண்டு வந்து 3 பேருக்கும் தின்ன கொடுக்கிறாரு, ஒரு மிருகத்தை அறுத்து சாப்பிட கொடுக்கிறாரு, மதுரமான தண்ணீரை கொண்டு வந்து குடிக்க கொடுக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ், 3 பேரும் வயிறாரி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உலகத்திலே நிஅமத்துக்கள் கிடைப்பது பிரச்சனை இல்லை, உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது பிரச்சனை இல்லை. அந்த நிஅமத்துக்களுக்கும் அருள்களுக்கும் ஏற்ப வாழ்ந்துவிட்டால் மறுமையில தப்பி இல்லண்டா என்ன நடக்கும்? 3 பேரும் சாப்பிட்டு வயிறார தண்ணீரை குடித்து நிம்மதி அடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் அழைத்து, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இந்த நிஅமத்தை பற்றி, இந்த நிஅமத்து சகோதரர்களே, பசியோடு வந்தவர்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைத்தது. இந்த நிஅமத்தை பற்றியும் நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அஹ்ரஜகும் மின் புயூதிகுமுல் ஜூ, பசிதான் உங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியது. சும்மலம் தர்ஜிஉ ஹத்தா அஸாபகும் ஹாதன் நஈம், இந்த அருள் கிடைத்த பிறகு வீட்டுக்கு திரும்பி போறீங்க. இந்த நிஅமத்தை பத்தி மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. திண்ட சாப்பாட்டுக்கு, குடிச்ச பானத்துக்கு அந்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், தொழுதோம், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்தோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம். அல்லாஹ்டே சாப்பிட்டாய், உனக்கு நான் நிஅமத்தை தந்தேன், எடுத்து காட்டுவான் அல்லாஹ், அது பாக்கியமா போயிரும். திண்ட சாப்பாட்டுக்கு படைச்சவன் ரப்புக்கு துரோகம் பண்ணினோம். இந்த மொபைல் போன் 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், வீட்டில் இருக்கிற டிவி 60,000, 1.5 லட்சம், நிஅமத் இல்லையா இது? அருள் இல்லையா இது? அப்பா, ஏண்ட மாத டெலிபோன் பில் 10,000, 20,000, அல்லாஹு அக்பர், நிஅமத் இல்லையா இது? இந்த டிவிக்கு நான் மாசம் கட்டுற பில் எவ்வளவு தெரியுமா? 5,000, 10,000, நிஅமத் இல்லையா இது? இந்த நிஅமத்துக்களை பற்றி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இந்த நிஅமத்துக்களை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எந்த வீட்டிலும் டிவி இருக்குது, மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் யூடியூபை லிங்க் பண்றேன், நல்லா பயான் கேட்கிறேன், மார்க்கத்தை படிக்கிறேன். தப்பேலுமா இல்லதா? மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்னால் என்னுடைய டிவியை வைத்து நான் என்ன செய்கிறேன் ஒரு கேள்வி கேளுங்க.
3 லட்சம் 4 லட்சம் பெறுமதியான மொபைல் போனை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்கிறேன்? மியூசிக்கை ரசிக்கிறேனா? அந்நிய பெண்ணை பார்க்கிறேனா? படம் பார்க்கிறேனா? மறுமையில் என்ற ரப்பு கேள்வி கேட்டா இந்த நியமத்துக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று ஒரு கேள்வி கேளுங்கள் சகோதரர்களே. இந்த மொபைல் போன் என்னையும் உங்களையும் சுவர்க்கம் அழைத்து செல்லும். இல்லை என்றால் இந்த மொபைல் போன் என்ற நியமத்தை வைத்து படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைத்து நரகப்படுகுழியிலே தள்ளப்படுவதற்கு இந்த மொபைல் போன் காரணமாக இருக்கும். ஃபேஸ்புக் நியமத் இல்லையா? ஃபேஸ்புக் நியமத் இல்லையா? அமெரிக்காவிலே இருக்கிற நண்பன் நேரடியாக பார்த்ததில்லை, நேரடியாக பேசதில்லை. 5 வருஷமா என் உற்ற நண்பனா இருக்கிறான். அவனுக்கு வாரதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்றான். எங்களை ஒவ்வொரு நாளும் நோய் விசாரிக்கிறான். நியமத் இல்லையா? நியமத்து. ஃபேஸ்புக்கை எப்படி பாவிக்கிறோம்? எனக்கு ஒரு அந்நிய பெண்ணுடைய போட்டோ வந்தா உடனே ஒரு லைக் பண்றோம். எத்தனை ஆயிரம் பேர் பார்க்கலாம்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5000 பேருக்கு உங்களோட லைக்க பார்க்கலாம். நீங்க அதை என்ன பண்றீங்க? ஷேர் பண்றீங்க. 5000 பேர் அல்ல, உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தா 10,000 பேருக்கும் அதே நிமிஷத்துல பார்க்கலாம். ஒரு வீடியோ காட்சியை அப்லோட் பண்ணினீங்க, மோசமான வீடியோ காட்சி. நீங்க ஸ்ரீலங்கால ஒரு மூலையில தான் இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள உங்களுடைய 5000 நண்பர்கள் 10,000 ஃபாலோவர்ஸ்கள் பார்க்கிறாங்க. நியமத் இல்லையா? படைச்சவன் ரப்பு இதை பத்தி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுமை விசாரணை, அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையை அல்லாஹ் தொடுப்பதற்கு முன்னால் உலக வாழ்க்கையில் ஒரு தடவை கேள்வி கேட்போம். இந்த விரோதிகள் என்னையும் உங்களையும் வழிகெடுக்க எந்த தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிக்கட்டும், எந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுகளையும் கண்டுபிடிக்கட்டும், விசாரணையை நானும் நீங்களும் பயந்து நடந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். அல்லாஹ் செய்த நியமத்துக்கள் நிச்சயமாக மறுமையிலே விசாரிக்கப்படும். லா தஸூலு கதமா அப்தின், ஒரு அடியானுடைய கால் எட்டுக்கள் நகராதுண்டாங்க ரசூலுல்லாஹ். இதுவரைக்கும் ஹத்தா யுஸ்அல அன் அர்ப, 4 கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதிலை சொல்லாத வரையில் ஒரு 8 எடுத்து வைக்கலாண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி, அவனுடைய வாழ்நாளை பற்றி கேள்வி கேட்கப்படும். இன்றைக்கு நான் வாழ்றேன்டா இது அல்லாஹ் செஞ்ச நியமத் இல்லையா? இன்றைக்கு நான் கழிச்சிட்டேன், இந்த நாளை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். எனக்கு 30 வயசு பூர்த்தி, 30 வருஷத்தை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்க போறான். ஃபீமா அஃப்னா, உன்ட வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? இளைஞர் பருவம். இளைஞர்களே, படைத்தவன் ரப்பு அதிகம் விரும்புகின்ற எங்களுடைய வாழ்க்கை படித்தரம் இளைஞர் பருவம். சரியாக கழித்தால் அந்த ரப்பு மறுமையில் அவனுடைய நிழலை தந்து கண்ணியப்படுத்துவான். இளைஞர் பருவத்தை வீணடிக்கின்ற ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அன் ஷபாபிஹி, அவனுடைய வாலிபத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த வாலிபத்தை அவன் எப்படி கழித்தான்? பதில் சொல்லேலுமா? பதில் சொல்லேலுமா? என்னுடைய இளைஞர் பருவத்தை பற்றி, என்னுடைய கட்டிலமை பருவத்தை பற்றி அந்த ரப்பு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஒரு கேள்வி. 13 வயசுல இருந்து 40 வயதுக்கு இடையிலே வாழுகிற ஒவ்வொரு இளைஞரும் ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த கேள்வியை உலகத்துல கேட்டா இந்த இளைஞர் பருவத்தை நல்ல முறையில் கழிக்கிற நிலை வரும் சகோதரர்களே. வ அன் இல்மிஹி, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவை தந்திருக்கிறான். நான் அக்கவுண்டர், நான் இன்ஜினியர், நான் லோயர், நான் டாக்டர், நான் ஆலிம், நான் ஹாஃபில், எல்லா அறிவும் வரும். உனக்கு அல்லாஹ் தந்த அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்? லோயர் வேலைத்தான் பண்ணினேன், அடுத்தவனை ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை பறிச்சேன். நான் இன்ஜினியர் வேலைத்தான் செஞ்சேன், என்னவெல்லாம் தில்லு முள்ளு பண்ணி பணத்தை சுரண்டலாமோ சுரண்டினேன். நான் டாக்டர் தான், அந்த டாக்டர் வேலையை வச்சு எப்படியெல்லாம் மக்களை நோயாளியாக்கேலுமோ, எப்படியெல்லாம் மனுஷனுக்கு நஞ்ச கொடுக்கேலுமோ நான் கொடுத்தேன். ஒரு கேள்வி சகோதரர்களே, ஒரு கேள்வி உலகத்தில் கேட்போமாக இருந்தால் எங்களுடைய அறிவை அந்த ரப்பு விரும்புகிற விதத்தில் அந்த கேள்வி கழிக்க வைக்கும்.
இல்லை என்றால் மறுமையிலே கை செய்தப்பட வேண்டி வரும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்புகளை பற்றி மறுமையில விசாரிக்கப்படும். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்குள்ள மறுமை விசாரணையை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி என்றார்கள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. அவளுடைய பொறுப்பில் இருக்கின்ற கணவனுடைய வீட்டை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். என்ன விசாரணை? தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் வீட்டிலே இல்லாத நேரம் கணவனுக்கு தெரியாமல் ஹராத்தை செய்கிறோமா? ஏண்ட கணவனுக்கு படம் பார்க்கிறது விருப்பம் இல்ல, ஏண்ட கணவனுக்கு நாடகம் பார்க்கிறது விருப்பம் இல்ல. கணவன் வீட்டில் இல்லாத நேரம் துரோகம் செய்கிறோம். கணவனுடைய வீட்டுக்குள் ஹராத்தை செய்தோமா? அந்த ரப்பு கேள்வி கேட்க மாட்டானா? கணவனுடைய பிள்ளைகள் வீட்டின் பெண்களுடைய பொறுப்புதாரிகள், அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? கணவனுக்கு பொறுப்பு இருக்குது, அது வேற. கணவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை பராமரிப்பதும் ஒழுக்கமாக வளர்ப்பதும் தாயுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை வீணடித்து விட்டால் என்ன? மகனும் மகளும் உம்மாவும் சேர்ந்து படம் பார்க்கிற, நாடகம் பார்க்கிற, மகனையும் மகளையும் வச்சுக்கிட்டு பொய் பேசுற, அநியாயம் செய்யற, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? கணவனுடைய பொருளாதாரம் மனைவிக்கு பொறுப்பு. கணவன் வீட்டிலே இல்லையா, கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிற கடமை மனைவிக்கு இருக்கிறது. நினைத்த மாதிரி அதை வீணடிக்க முடியாது. கணவனுக்கு தெரியாமல் 1000 ரூபாவை எடுத்து தன்னுடைய தம்பிக்கு கொடுத்தால் அந்த ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? கணவனுடைய சாக்கில் இருந்து தெரியாமல் 10,000 ரூபாவை எடுத்து தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்தால் அந்த ரப்பு மறுமையில கேட்டால் என்ன சொல்லுவோம்? நினைக்கிறோமா அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று? கணவனுக்கு துரோகம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு விட்டுடுவானா? கணவனுடைய வீடு மனைவிமாரின் பொறுப்பு, பெண்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிறது என்றால் ஒரு கேள்வி உலகத்தில் நானும் நீங்களும் கேட்போம். ஏண்ட கணவனுக்கு நான் துரோகம் பண்றேனே, ஏண்ட கணவனுக்கு நான் மாறி செய்கிறேனே, ஏண்ட கணவன் புள்ள குட்டிய கணவன். நிறைய குடும்பத்தில் என்னங்க பிரச்சனை? புள்ளைக்கு 13 வயசாவினா வாப்பா அதட்டுவாரு, உம்மா புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இத புள்ள பயன்படுத்தி நாசமா போறது. தாய்மார்களே, கணவனுக்கு எதிராக துரோகம் பண்ணிடாதீங்க. கணவன் குர்ஆன் சுன்னா அடிப்படையில வளர்க்க விரும்புறாரா, அதுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லண்டா அந்த புள்ள வீணா போனா தாய்மார்களே, மறுமையிலே அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். கணவன் பிள்ளையை வளர்ப்பதற்கு மனைவியின் 100% ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், சப்போர்ட் இருக்க வேண்டும். கணவன் நல்லதை சொல்லிக் கொடுக்க அதற்கு எதிராக மனைவிமார் செயற்படக்கூடாது. மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நிறுத்திவிட்டால் கை சேதப்பட வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கை நிகழ்வை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, அந்த மறுமை விசாரணைக்கு முன்னால் நான் என்ன சொல்லுவேன் என்ற ஒரு கேள்வியை கேட்போம். கடைசியாக ஒரு குர்ஆன் வசனத்தை நினைவூட்டி நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மனிதனுடைய கேள்வி, மனிதனுடைய கண் பார்வை, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எதில உனக்கு அறிவில்லையோ அதை நீ பின்பற்ற வேண்டாம். எதில உனக்கு தெளிவில்லையோ, ஆதாரம் தெரியாதோ அதை நீ பேச வேண்டாம். இதான் அடிப்படை இஸ்லாத்துல. ஏன்? இன்ன சம்அ, நிச்சயமாக செவிப்புலன் என்பது, வல் பஸர, பார்வை என்பது, வல் ஃபுஆத, உள்ளம் என்பது, குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, அவை அனைத்தும் மறுமையிலே விசாரிக்கப்படும். காதால கேட்கிறதெல்லாம் கேட்டுட்டு நல்ல புள்ள மாதிரி இருக்கிறோமா? அடே, காதால பாவத்தை கேட்டேனே, காதால பொய்ய ரசிச்சேனே, காதால அடுத்தவண்ட ஊர்பலாய ரசிச்சேனே, காதால அடுத்தவண்ட குறைய ரசிச்சேனே, அந்த ரப்பு மறுமையில கேள்வி கேட்டால் என்னால பதில் சொல்லலாமா? கண்ணால பார்த்தோம். ஏண்ட மொபைல் போன்ல நான் பார்த்த காட்சி யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த கண்ணுக்கும் கண்ணை படைத்த ரப்புக்கும் தெரியும். அந்த ரப்பு எங்களுடைய கண்ணால் செய்த எல்லா பாவங்களையும் விசாரிக்கிற நேரம் தப்ப முடியுமா உறவுகளே? தப்ப முடியுமா சகோதர சகோதரிகளே? வல் ஃபுஆத், எங்களுடைய உள்ளம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான்.
நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். எனவே எங்களுடைய கண் பார்வை அல்லாஹ் தந்த நிஅமத்து, எங்களுடைய காது கேட்கின்ற அந்த தன்மை அல்லாஹ் தந்த நிஅமத்து, உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லாஹ் தந்த அருள், இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான் என்றால் அன்பாண்டவர்களே, சுருக்கம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நானும் நீங்கள் எதை செய்தாலும் என்ற ரப்பு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை மட்டும் நானும் நீங்களும் சிந்தித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்கிற அந்த விசாரணையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமை விசாரணையை நம்பிய நிலையில் இந்த உலகத்தில் உண்மையான முஃமின்களாக மரணித்து மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய கடுமையான விசாரணைக்கு நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ளாமல் எடுத்துக்காட்டுதல் என்ற இலகுவான விசாரணைக்கு முகம் கொடுத்து அல்லது விசாரணையே இல்லாமல் அந்த ரப்பினால் நேரடியாக சுவர்க்கம் நுழைவிக்கப்படுகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக